15th அதாவது நாளைக்கு லைவ் கான்சர்ட் நடக்குது. 15 சிங்கர்ஸ் 16 பாடகர்கள் 6 பாடல்கள் பாடுறோம். 15 இசைக்கலைஞர்கள். நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது. நான் சொல்ல நம்மளாம் கோயம்புத்தூரில் இருக்கிறோம். 15th அதாவது நாளைக்கு இந்துஸ்தான் காலேஜில் இங்கே என்னுடைய லைவ் கான்சர்ட் நடக்குது. என்னுடையதுன்றதை விட எங்களுடைய கான்சர்ட் சொல்லலாம். நான் கிட்டத்தட்ட இல்லை, எக்ஸாக்ட்லி 16 சிங்கர்ஸ் 16 பாடகர்கள் ஒரு 36 பாடல்கள் பாடுறோம். 15 இசைக்கலைஞர்கள். ஸோ ஒரு பெரிய ஒரு இசை தொகுப்பு, ஒரு இசை பர்ஃபார்மன்ஸ் இங்கே நடக்க போகுது. எல்லோரும் பின்னணி பாடகர்கள். அண்டு கான்சர்ட் எப்படியும் ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 3 ஹவர்ஸில் வரைக்கும் இருக்கும். 3 hours 15 minutes வரைக்கும் போகும். இடைவிடாமல் போகும் இந்த கான்சர்ட்டு. அண்டு ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கான்சர்ட்டில் இருக்கிற முதல் பாடல் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை இந்த ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு கிட்டத்தட்ட பாதி டிக்கெட் அதுக்கே போயிடும். அதனால் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த கான்சர்ட்டுக்கு சென்னைக்கு தான் வரணும். ஸோ அதை மிச்சம் பண்ணோன்னா இங்கேயே பார்த்துறது பெட்ரு. ஸோ நாங்கள் இப்போ 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ சரியாக சொல்கிறேன், 6:30. நம்ம 6 o'clock வந்துட்டோம்னு நினச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு எப்படியும் எனக்கு 30 minutes ஆகிடும். ஸோ எனக்கு நீங்கள் 5 o'clock எனக்கு வந்துட்டீங்கன்னா அழகாக வெதர் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஜம்முன்னு இருக்குது இந்த சம்மருக்கு. அதை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணிவிடுங்க. அப்படியே ஜாலியாக வெதரில் உட்காந்துட்டு ஓப்பனான ஒரு நல்ல ஒரு வானத்தை பார்த்து நட்சத்திரம்லாம் நல்லா இருக்குது. அதை நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் இசைக்குள்ளே வந்து ஒரு 6:30 மணிக்கு கண்டிப்பாக ஐ திங்க் உங்களோட வாழ்நாளில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எனக்கே உங்களோட உட்காந்து இசையை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா இந்த மேடையில் விட மேடையில் கீழே இருந்து பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஓன்லி மியூசிக், பியூட்டிஃபுல் லைட்ஸு, ஒரு கார்னிவல் மாதிரி ஒரு இந்த என்ன சொல்கிறது கிராக்கர்ஸு, ஃபயர் ஒர்க்ஸு, லைட்டிங்ஸு, நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது. நான் சொல்ல விரும்பல, நீங்கள் நேரடியாக வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யாருக்காவது ஹாரிஸ் மேலே ஒரு மியூசிக் வைப்ரேஷன் இருக்குது. நார்மலாக நீங்கள் சொந்த பிகினிங் ஸ்டார்டிங் வந்து இப்போ வரைக்குமே அந்த ஹாரிஸ் மேலே அந்த மியூசிக் வைப்ரேஷன் நாளைக்கு இந்த ஆமாங்க. என் முதல் படம் மின்னலேருந்து இப்போ வந்து மக்காமிஷ் வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறோம். மின்னலேருந்து பாடின ஹரிஷ் ராகவேந்தர், அவங்களுக்கு தெரியும், கார்த்திக்கு, இவங்கலேருந்து ஆரம்பித்து இப்போ பால்டாபா வரைக்கும். ஸோ இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் மை மியூசிக்னு கூட சொல்லலாம். 25 years ஆச்சு. 2001 நான் டெபியூ பண்ணி. ஸோ இந்த 24 வருடங்களில் இருந்த மிகச்சிறந்த பாடல், அதாவது சிறந்த பாடல்கள் இல்லை, நிறைய சிறந்த பாடல்கள் இந்த ஷோவில் கிடையாது. ஏன்னா அதுக்கு இடம் இல்லை. பண்ணால் 7 மணி நேரம் போகுது. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் வேண்டிய பாடல்கள் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி இருக்குது. நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது எங்களுக்கு அப்படி இருந்தது. அந்த ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போகுது. அதை தவிர்க்கவே முடியல. நம்ம இசைதான், ஆனால் வாசிக்கும்போது ஒரு ஏதோ ஒரு டைம் மிஷினில் போகிற மாதிரி ஒரு எங்களுக்கே இருக்கும்போது, அப்போ அவங்களை பார்க்கும்போது நீங்கள் கல்லூரி வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, சோகம், அப்பா பிரிவு, அப்புறம் ஒரு மனைவி, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இதை நான் ஒரு இசையாக சொல்ல, உங்கள் வாழ்க்கையோட ஒரு நினைவு கூறுதலாக நீங்கள் தனியாக பீஸ்ஃபுல்லாக அழகாக ஆடுறவங்க ஆடிட்டு இருப்பாங்க, நீங்கள் உக்காந்து நீங்கள் ஒரு கொண்டு போகலாம். அது கேரண்டி. ஒரு ஆட்டோகிராஃப் படமாக இருக்கும். தெரில, அது நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற மேடை இது பார்த்தா குறைஞ்சது ஒரு 25,000 பேருக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக. ஆனால் அதற்கு பந்தோபஸ்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு 2 hours தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு சேஃப்டி பார்த்தேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக எனர்ஜியாக வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்லேயே கூடின அதிக கூட்டமாக நாளைக்கு ஒரு கேதரிங்காக இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் பேடிஎம்லேயும் சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கும் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. நான் சொன்னேன், ரொம்ப போதும், பார்த்து போக வர்றவங்க என்ஜாய் பண்ணணும். அதனால் பாதுகாப்பு, குழந்தைகள், பெண்கள், இவங்களுக்கான எல்லாத்துக்கும். ஸோ நான் இப்போ தான் எல்லாமே போய் வசதிகள்லாம் பார்த்தேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிடிச்ச விஷயம் வந்து இது சிட்டியை விட்டு வெளியில் இருக்குது. ஏன்னா நார்மலாக வந்து இந்த முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.